ஒரு லவ் ஸ்டோரி, ஒரு ஃபேமிலி ட்ராமா இல்லை. நம்ம அம்மா அப்பா நமக்காக என்னென்ன தியாகம் பண்ணியிருக்காங்கன்னு நம்மளையே யோசிக்க வைக்கிற ஒரு அழகான சீரீஸ் தான் வென் லைஃப் கிவ்ஸ் யூ டேஞ்சரன்ஸ். இந்த சீரீஸ் 2025 நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆச்சு. மொத்தம் 16 எபிசோட்ஸ் இருக்குது. ஸ்லோவாக போகிற ஸ்டோரியாக இருந்தாலும் ஒவ்வொரு எபிசோடும் வாழ்க்கையோட ஒரு சாப்டர் மாதிரி ஃபீல் கொடுக்கும். ஓகே, இந்த ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? கதை ஜிஜு ஐலாண்டில் ஸ்டார்ட் ஆகுது. அங்கே வாழ்கிற ஏசுன் அப்படின்னு ஒரு பொண்ணு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப தைரியமாக இருக்கா. மற்ற பொண்ணுங்க மாதிரி இல்லாமல் கவிதை எழுதணும், படிக்கணும், பெரியவளாகணும் அப்படின்னு நிறைய கனவுகளோடு இருக்கா. ஆனால் அவளோட வாழ்க்கை சின்ன வயசுலேயே பெரிய திருப்பம் எடுக்குது. அவளோட அம்மா கடலுக்குள்ளே இறங்கி வேலை செய்கிற ஒரு டைவர். ஒரு நாள் எதிர்பாராத விதமாக அவங்க இறந்துடுறாங்க. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஏசுன் வாழ்க்கையே டோட்டலாக மாறிடுது. அம்மாவை இழந்த பிறகு வீட்டில் யாருக்கும் அவளோட கனவுகளை பற்றி கவலை கிடையாது. எப்படி குடும்பத்தை நடத்துறது, எப்படி அடுத்த நாளை கடக்கிறது அப்படிங்கிறது தான் முக்கியமாக மாறிடுது. அந்த நேரத்திலேயே அவளோட வாழ்க்கையில் எப்போவுமே கூட இருக்கிற ஒரே ஒரு ஆள் வான்சிக். அவன் ரொம்ப அமைதியானவன், அதிகமாக பேச மாட்டான். ஆனால் ஏசுனுக்கு ஏதாவது பிரச்சனைனா முதல் ஆளாக நிற்பான். சின்ன வயசில் ஆரம்பித்து அந்த நட்பு கொஞ்சம் கொஞ்சமாக காதலாக மாற ஆரம்பிக்குது. ஏசுனுக்கு ஒரு கவிஞராகணும் அப்படின்ற ஆசை. வான்சிக்கு அவள் சந்தோஷமாக இருக்கிறது தான் ஆசை. ரெண்டு பேரும் ஒருத்தர் விரும்பினாலும் வாழ்க்கை அவ்வளவு ஈஸியாக இல்லை. குடும்பம், பணம், சமூக கட்டுப்பாடுகள்னு எல்லாமே அவங்களுக்கு எதிராக தான் நிற்கிது. இதையெல்லாம் மீறி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் உண்மையான வாழ்க்கையே ஆரம்பிக்குது. சொந்த வீடு இல்லை, பணம் இல்லை, நாளைக்கு என்ன ஆகும்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லா கஷ்டத்தையும் சமாளிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு குழந்தைங்கள்லாம் பிறக்கிறாங்க. அந்த நிமிஷத்துலேருந்து காதல் கதையாக இருந்த இந்த சீரீஸ் ஒரு ஃபேமிலி ஸ்டோரியாக மாறுது. குழந்தைங்கள்லாம் பிறந்ததுக்கப்புறம் ஏசுனோட வாழ்க்கையும் குவான்சிக்கோட வாழ்க்கையும் டோட்டலாக மாறிடுது. இனி அவங்களோட ஆசை, கனவு, சந்தோஷம் எல்லாத்தையும் குழந்தைங்கள சுற்றி தான் வச்சுக்கிறாங்க. வீட்டில் கஷ்டம் இருந்தாலும் அதை குழந்தைங்களுக்கு தெரிய விடாமல் ரெண்டு பேரும் பார்த்துக்கிறாங்க. ஏசுனுக்கு இன்னும் கவிதை எழுதணும், படிக்கணுன்ற ஆசை இருக்கும். ஆனால் குடும்பத்துக்காக அந்த ஆசைகளை கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்கி வைக்கிறாங்க. அதே மாதிரி குவான்சிக்கும் குடும்பத்துக்கு தேவையானதை சம்பாதிக்க இன்னும் அதிகமாக உழைக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் அதிகமாக பேசுகிற ஆள் இல்லை. ஆனால் ஒவ்வொரு செயலும் குடும்பத்து மேலே இருக்கிற அன்பை காட்டிக்கிட்டே இருக்கும். காலம் வேகமாக நகருது. குழந்தைங்க கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக அவங்களோட பொண்ணு மேலே அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு அளவரிய பாசம் இருக்குதுன்னு சொல்லலாம். அவங்க வாழ்க்கையில் சந்தித்த கஷ்டம் தங்களோட குழந்தைங்க அவங்களுக்கு என்றைக்குமே அந்த மாதிரியான ஒரு கஷ்டம் வந்துடவே கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் மகளோட படிப்பு, எதிர்காலம், அவளோட கனவு எல்லாத்துக்கும் முழு ஆதரவாக நிற்கிறாங்க. ஆனால் வாழ்க்கை மறுபடியும் அவங்கள வேறு ஒரு மாதிரி சோதிக்க ஆரம்பிக்குது. லைக் குடும்ப பிரச்சனை, பண கஷ்டம், எதிர்பாராத இழப்புகள், இதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் இந்த குடும்பத்தை உடைக்க முயற்சி பண்ணுது. ஆனால் ஒவ்வொரு முறையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப துணையாக நின்று அதையெல்லாம் கடந்து வந்துடுறாங்க. இந்த சீரீஸில் ரொம்ப அழகாக காட்டியிருக்கிற விஷயம் என்னென்னா, பெரிய பெரிய ட்விஸ்ட்டோ வில்லனோ எதுவுமே கிடையாது. நம்ம வீட்டில் நடக்கிற சாதாரண விஷயங்களே ரொம்ப அழகான காட்சியாக மாறுது. அம்மா குழந்தைக்காக ஒரு சின்ன விஷயம் செய்கிறது, அப்பா தன்னோட கஷ்டத்தை மறைச்சிட்டு குடும்பத்துக்காக சிரிக்கிறது, இப்படிப்பட்ட சீன்ஸ் தான் இந்த சீரீஸோட பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த்து. இப்படி காலம் நகர நகர குழந்தைங்களும் பெரியவங்களாக ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் அப்போ தான் அப்பா அம்மா அவங்களுக்காக எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அவங்க பசங்களுக்கு புரிய வருது. இதுக்கப்புறம் நிறைய எமோஷ்னலான சீன்ஸ்லாம் ஆரம்பிக்குது. அவங்களோட மகளும் பெரியவளாகி தன்னோட வாழ்க்கையை ஆரம்பிக்கிறா. அந்த நேரத்தில் தான் சின்ன வயசில் அம்மா அப்பா எடுத்த ஒவ்வொரு முடிவுக்கு முன்னாடியும் எவ்வளவு பெரிய தியாகம் இருந்துச்சு அப்படின்றது அவளுக்கு புரிய ஆரம்பிக்குது. இந்த சீரீஸ் முழுக்க முழுக்க ஒரு விஷயம் திரும்ப திரும்ப சொல்லுது. பெற்றோர்கள் அவங்களோட குழந்தைக்காக நிறைய விஷயங்களை விட்டு கொடுக்குறாங்க. ஆனால் அதை பற்றி ஒரு இடத்துல கூட பேச மாட்டாங்க, பெருமைப்பட்டுக்க மாட்டாங்க. கதையோட அடுத்த பகுதி ஒரே குடும்பத்தோட வாழ்க்கையை பல வருடங்கள் கடந்து காட்டுது. குழந்தைங்களோட படிப்பு, வேலை, காதல், கல்யாணம், ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஏசுனும் குவான்சிக்கும்
பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. வாழ்க்கை வந்து எல்லா நேரமும் சந்தோஷமாக இருக்காது. எதிர்பாராத பிரிவுகள், உடல்நல பிரச்சனைகள், நிறைய கண்ணீர், நிறைய இழப்புகள் எல்லாமே இந்த குடும்பத்தையும் கடந்து போகுது. ஆனால் அதை எல்லாம் தாண்டியும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் இருக்கிற அன்பு மட்டும் என்றைக்குமே மாற மாட்டேங்குது. இந்த கடைசி எபிசோடுக்கு வரும்போது இளமையில் பார்த்த எய்சனும் குவான்சிக்கும் வயசான தம்பதிகளாக மாறிடுறாங்க. இந்த மாற்றத்தை ரொம்ப அழகாகவும் ரொம்ப இயல்பாகவும் காட்டியிருக்காங்க. குறிப்பாக அப்பா மகள் அம்மா மகள் சீன்ஸ் எல்லாமே மனசை ரொம்ப டச் பண்ணும். இந்த சீரீஸோட கிளைமேக்ஸ் ஒரு பெரிய ட்விஸ்டெல்லாம் நம்பி இல்லை. ஒரு குடும்பம் பல வருடங்கள் எப்படி வாழ்ந்துச்சு, எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் நின்னாங்க, அதுதான் இந்த சீரீஸோட கிளைமேக்ஸ். when life gives you tangerines. இது ஒரு லவ் ஸ்டோரின்னு மட்டும் சொல்லிட முடியாது. இது வாழ்க்கையை பற்றின ஒரு அழகான பதிவு. முக்கியமாக அம்மா அப்பா நமக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னு மறுபடியும் யோசிக்க வைக்கும் சீரீஸ். இதில் பெஸ்ட் திங்ஸ் என்னென்னா, இது ஒரு நேச்சுரல் லவ் ஸ்டோரி. அப்புறம் அம்மா அப்பா பொண்ணு இவங்களுக்குள்ளே இருக்க ரிலேஷன்ஷிப், அப்புறம் இவங்க நடிச்சிருக்க எல்லாருமே ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது. இப்போது சிலர்லாம் மூவிஸோ இல்லை ஏதோ ஒரு வெப் சீரிஸோ சீரியலோ பார்த்து அவங்க அழுகுறாங்கன்னா நம்மளும் அழுவும். பட் சிலர்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே பார்ப்பாங்க. பட் அப்படி ஸ்ட்ராங்காக பார்க்குறவங்களும் இதை பார்த்தா கண்டிப்பாக எமோஷ்னல் சீன்ஸ்க்கு ஒரு சொட்டாவது கண்ணீர் விடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பர்ஃபார்மன்ஸு. இந்த கதையை அவ்வளோ எமோஷன்ஸோடு எழுதியிருக்காங்க. அப்புறம் இதோட சினிமாட்டோகிராஃபி அண்ட் மியூசிக் இதெல்லாம் வந்து நிஜமாகவே அதுக்குள்ளே நம்ம மிதக்கிற மாதிரி இருக்குது. நெகட்டிவ்னு எதுவுமே கிடையாது. அப்படி சொல்லணும் அப்படின்னா வந்து இது ரொம்ப ஸ்லோவாக போகும் அப்படின்ற ஒரு பேச்சுக்கு வேணால் அதை சொல்லலாம். பட் ஒரு ஃபேமிலி எமோஷன் ஸ்டோரிக்கு வந்து நம்ம ஃபாஸ்ட் பேஸ்டு ஸ்கிரிப்டை எதிர்பார்க்க முடியாது. ஸோ அது வந்து நெகட்டிவில் சேர்ந்துக்காது. என்னோடய ரேட்டிங் இதுக்கு 5 out of 5 கொடுப்பேன். குடும்பம், காதல், வாழ்க்கை இந்த மூணையும் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிற ஒரு மாஸ்டர் பீஸ் இது. கண்டிப்பாக இந்த சீரீஸை எல்லாருமே பார்க்கணும். யாராவது இந்த சீரீஸை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நிச்சயமாக போய் பாருங்கள். பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். இப்போ நான் சொன்ன இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு கோல்டு இருக்குது, அதனால் என்னோடய வாய்ஸ் வந்து கொஞ்சம் புவராக இருக்குது. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நல்லாவே பேசுகிறேன். தேங்க்யூ, பை பாய். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க.